கோவலன் மற்றும் கண்ணகியின் பயணம் துரதிர்ஷ்டத்திற்கு பிறகு தொடங்கியது. அவர்கள் தங்கள் முன்னாள் செல்வம் மற்றும் கனவுகளின் எச்சங்களை விட்டுவிட்டு மதுரை நோக்கி புறப்பட்டனர். மதுரைக்குச் செல்லும் பாதை கடினமானது. ஆனால் இந்த ஜோடி புதிதாக தொடங்கும் நம்பிக்கையால் உந்தப்பட்டது. ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் தங்கள் போராட்டங்களின் வலியைச் சுமந்தனர். உறுதியும் அர்ப்பணிப்பும் கொண்ட கண்ணகி தன் கணவருக்கு பக்கபலமாக நின்றாள். அவளுடைய சிலம்புகள், அவர்களின் கடைசி உடைமை, அவள் கைகளில் மறைத்து வைக்கப்பட்டன. தனது கடந்த கால முடிவுகளுக்காக வருத்தப்பட்ட கோவலன் மீட்பைக் காண உறுதியாக இருக்கிறான். பிரம்மாண்டமும் வாக்குறுதியும் நிறைந்த நகரமான மதுரை நம்பிக்கையின் கலங்கரை விளக்கைப் போல அவர்கள் முன் வெளிப்படுகிறது. அதன் துடிப்பான தெருக்கள் வணிகர்கள், கைவினைஞர்கள் மற்றும் பரபரப்பான வாழ்க்கையால் நிரம்பியுள்ளன. கண்ணகி மற்றும் கோவலனுக்கு இந்த நகரம் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பை குறிக்கிறது. வாழ்க்கையில் இரண்டாவது வாய்ப்பு. மதுரையில் குடியேறுவது அதன் சொந்த சவால்களை கொண்டு வந்தது. செல்வமோ அல்லது தொடர்புகளோ இல்லாமல் அந்த தம்பதியினர் அறிமுகமில்லாத நகரத்தில் ஸ்திரத்தன்மையை காண போராடினர். சூழ்நிலைகளின் அழுத்தம் தன்னை மிகவும் பாதித்திருப்பதை கோவலன் உணர்ந்தான். கண்ணகியின் வாழ்க்கைக்கு தேவையானதை வழங்கி அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தீர்மானித்த அவன் அவளுடைய விலைமதிப்பற்ற சிலம்புகளில் ஒன்றை விற்க முடிவு செய்கிறான். அந்த முடிவின் அவசியத்தை புரிந்து கொண்ட கண்ணகி தனது நம்பிக்கை மற்றும் அசைக்க முடியாத ஆதரவின் அடையாளமாக தனது சிலம்பை வழங்குகிறாள். மனதில் நம்பிக்கையுடன் கோவலன் மதுரையின் பரபரப்பான சந்தைக்குள் நுழைந்தான். நிபுணத்துவத்திற்கும் நற்பெயருக்கும் பெயர் பெற்ற ஒரு நகைக்கடைக்காரனை அணுகினான். ஒளிரும் மாணிக்கங்களால் நிரப்பப்பட்ட சிலம்பு, கோவலன் அதை நகைக்கடைக்காரரின் முன் வைத்தபோது மின்னியது. நகைக்கடைக்காரரின் மதிப்பீட்டிற்காக கோவலன் காத்திருக்கும் போது நிகழ்வுகள் ஒரு மோசமான திருப்பத்தை எடுத்தன. அந்த சிலம்பு ராணியின் திருடப்பட்ட சிலம்புடன் ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமையை கொண்டிருந்தது. இது மதுரை முழுவதும் வதந்திகளை தூண்டிய ஒரு மதிப்புமிக்க உடைமை. பேராசையாலும் பாண்டிய மன்னரின் தயவை பெற வேண்டும் என்ற விருப்பத்தாலும் உந்தப்பட்ட நகைக்கடைக்காரர் ஒரு வாய்ப்பை கண்டார். கோவலனின் சிலம்பு திருடப்பட்டது என்று கூறி அவர் மீது திருட்டு குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டால் கோவலன் குழப்பமடைந்தான். தான் நிரபராதி என்று அவன் எதிர்ப்பு தெரிவித்தான். ஆனால் நகைக்கடைக்காரனின் வார்த்தைகள் ஏற்கனவே வேரூன்றிவிட்டன. இந்த செய்தி பாண்டிய மன்னனின் அரசவைக்கு சென்றடைகிறது. அங்கு திருடப்பட்ட சிலம்பு தனிப்பட்ட மற்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருந்தது.